பத்ரிநாராயண் கோயில் என்றும் அழைக்கப்படும் பத்ரிநாத் கோயில் இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தின் சாமோலி மாவட்டத்தில் அலக்நந்தா ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இது இந்து மதத்தில் விஷ்ணு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் சார்தாம்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது 7 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்ட பழமையான கோவில். கோயிலின் பெயரால் அழைக்கப்படும் நகரம் பத்ரிநாத் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து 3133 மீட்டர் உயரத்தில் இமயமலை தொடர்களின் உயரமான சிகரங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. குளிர்காலத்தில் இமயமலை பகுதியின் கடுமையான வானிலை காரணமாக ஒரு வருடத்தில் 6 மாதங்கள் மட்டுமே ஏப்ரல் பிற்பகுதியிலிருந்து நவம்பர் தொடக்கத்தில் கோயில் திறந்திருக்கும். விஷ்ணுவின் வடிவமான பத்ரிநாராயணனின் வழிபாட்டிற்காக இந்த கோவில் புகழ்பெற்றது. ஷாலிகிராமத்தால் செய்யப்பட்ட அவரது 1 மீட்டர் நீள சிலை இங்கே உள்ளது. இது 8ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியாரால் நாரத குண்டத்தில் இருந்து எடுத்து நிறுவப்பட்டது. இது விஷ்ணுவின் 8 சுயமாக வெளிப்படுத்தப்பட்ட கோலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பத்ரிநாத் கோவிலின் தலைமை பூசாரி ராவல் தென்னிந்தியாவில் உள்ள கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நம்பூதிரி பிராமணர் ஆவார். கோயில் சட்டம் 16 இன் கீழ் 1939 இன் கீழ் உத்தரப்பிரதேச மாநில அரசு சட்டம் 30 இன் கீழ் 1948 இல் இந்த கோயில் சேர்க்கப்பட்டது. இது பின்னர் ஸ்ரீ பத்ரிநாத் மற்றும் ஸ்ரீ கேதார்நாத் கோயில் சட்டம் என்று அறியப்பட்டது. தற்போது உத்தரகாண்ட் அரசால் பரிந்துரைக்கப்பட்ட 17 பேர் கொண்ட குழு பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோவில்களை நிர்வகித்து வருகிறது. விஷ்ணு புராணம், மகாபாரதம் மற்றும் ஸ்கந்த புராணம் போன்ற பல பண்டைய நூல்களில் இந்த கோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8ஆம் நூற்றாண்டிற்கு முன் ஆழ்வார் மகான்களால் எழுதப்பட்ட நாளையில் திவ்ய பிரபந்தத்திலும் இதன் மகிமை விவரிக்கப்பட்டுள்ளது. பத்ரிநாத் நகரம் இந்துக்களின் புனிதமான சார்தாம் மற்றும் 108 திவ்யதேசங்களில் ஒன்றாகும். இப்பகுதி பத்ரி விஷால் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 4 கோவில்களுடன் பஞ்ச் பத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ரிஷிகேஷிலிருந்து 294 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசையில் அமைந்துள்ளது. தற்போது சார்தாம் நெடுஞ்சாலை, சார்தாம் ரயில்வே போன்ற பல திட்டப்பணிகள் நடந்து வருகின்றன. பெயரிடுதல்: பத்ரிநாத் பகுதி வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்டது. ஸ்கந்தபுரத்தில் இது முக்திபிரதா என்று அழைக்கப்படுகிறது. திரேதா யுகத்தில் இது யோக சித்தா என்றும், துவாபர யுகத்தில் மணிபத்ரா ஆசிரமம் அல்லது விஷால தீர்த்தம் என்றும் அழைக்கப்பட்டது. கலியுகத்தில் இது பத்ரிகாஷ்ரம் அல்லது பத்ரிநாத் என்று அழைக்கப்படுகிறது. பத்ரி பிளம் மரங்கள் இங்கு அதிகம் காணப்படுவதால் இதற்கு இப்பெயர் வந்தது. ஒரு புராணத்தின் படி விஷ்ணு இமயமலையில் தவம் செய்தார், மேலும் லட்சுமி பத்ரி மரத்தின் வடிவத்தை எடுத்து விஷ்ணுவை பணியிலிருந்து காப்பாற்றினார். லட்சுமியின் தவத்தை கண்ட விஷ்ணு அவள் பத்ரியின் நாத் பத்ரிநாத் என்று அழைக்கப்படுவாள் என்றார். புராண கதைகள்: புராண கதைகளின்படி பத்ரிநாத் பகுதி முன்பு சிவபூமி கேதார்கண்ட் என்று அழைக்கப்பட்டது. கங்கை நதி 12 ஓடைகளாக பிரிந்து அலக்நந்தா என்ற பெயரில் ஓடத் தொடங்கியது. நீலகண்ட மலை அருகே குழந்தை வடிவில் விஷ்ணு அவதாரம் எடுத்து அழத் தொடங்கினார். பார்வதி சிறுவனை சமாதானப்படுத்த முயன்றாள், அவன் தியானம் செய்ய இடம் கேட்டான். இந்த இடம் தற்போது பத்ரிவிஷால் என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணு புராணத்தில் தர்மாவின் மகன்களான நரனும் நாராயணனும் இங்கு தவம் செய்தனர். வியாஸ்ஜி மகாபாரதத்தையும் இந்த இடத்தில்தான் எழுதினார். பாண்டவர்களும் தங்கள் முன்னோர்களுக்கு பிண்டம் செய்ததாக நம்பப்படுகிறது. வேதங்களில் விளக்கம்: விஷ்ணு புராணம், மகாபாரதம் மற்றும் ஸ்கந்த புராணம் உள்ளிட்ட பல பண்டைய நூல்களில் பத்ரிநாத் கோயில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்ரிநாத் வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்ரிநாத்தின் மகிமை ஸ்கந்த புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பகவத் புராணத்தின் படி விஷ்ணு நர மற்றும் நாராயண வடிவில் பத்ரிகாசிரமத்தில் நித்திய காலம் முதல் தவம் செய்து வருகிறார். பத்ரிநாத்தின் முக்கியத்துவம் மகாபாரதம் மற்றும் வராஹ்புரான் ஆகியவற்றிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆழ்வார் மகான்கள் எழுதிய நாளையிர் திவ்ய பிரபந்தம் என்ற நூலிலும் பத்ரிநாத்தின் மகிமை விவரிக்கப்பட்டுள்ளது. இதிஹாஸ்: பத்ரிநாத் கோவிலின் தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகின்றன. சில ஆதாரங்களின்படி இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டு வரை புத்த மடாலயமாக இருந்தது. இது ஆதி சங்கராச்சாரியாரால் இந்து கோவிலாக மாற்றப்பட்டது. மற்ற ஆதாரங்களின்படி இக்கோயில் 9ஆம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டது. சங்கராச்சாரியார் அலக்நந்தா நதியில் பத்ரிநாத் சிலையை கண்டுபிடித்து தப் குண்ட் அருகே உள்ள குகையில் நிறுவினார் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. கோயிலின் பழமையான காரணத்தாலும் இப்பகுதியில் அடிக்கடி பனிச்சரிவு ஏற்படுவதாலும் கோயில் பலமுறை புதுப்பிக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் கர்வால் அரசர்களால் இக்கோயில் விரிவுபடுத்தப்பட்டது. 1803ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு இந்த கோயில் ஜெய்ப்பூர் மன்னரால் மீண்டும் கட்டப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் கோயில் புனரமைக்கப்பட்டு முழுமையாக முடிக்கப்பட்ட இடம்: பத்ரிநாத் கோவிலின் புவியியல் இருப்பிடம் 30.74 பாகை வடக்கு அட்சரேகை மற்றும் 79.44 பாகை கிழக்கு தீர்க்கரேகையில் உள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள சாமோலி மாவட்டத்தில் உள்ள இந்த நகரம் அதன் பெயரால் பத்ரிநாத் என்று அழைக்கப்படுகிறது.
நகரத்தின் அதிகாரப்பூர்வ பெயர் பத்ரிநாத்புரி. இந்த இடம் இமயமலையின் உயரமான மலைத்தொடர்களின் பகுதியில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து இங்கு சராசரி உயரம் 3133 மீட்டர். இப்பகுதி பெரிய இமயமலை அல்லது மத்திய இமயமலை என்று அழைக்கப்படும் இமயமலை தொடரில் அமைந்துள்ளது. அலக்நந்தா நதி இங்கு பாய்கிறது மற்றும் கோயில் அதன் வலது கரையில் அமைந்துள்ளது. தப் குண்ட் என்ற வெந்நீர் ஊற்று சாஷ்மா கோவிலுக்கு சற்று கீழே அமைந்துள்ளது. அதில் உள்ள தண்ணீர் மருத்துவ குணம் கொண்டது. கட்டிடக்கலை பாணி. அலக்நந்தா நதியை விட 50 மீட்டர் உயரத்தில் பத்ரிநாத் கோவில் கட்டப்பட்டுள்ளது. கோயில் கருவறை, தரிசன மண்டபம், சபா மண்டபம் என 3 அமைப்புகளை கொண்டுள்ளது. கோயிலின் முகம் கல்லால் ஆனது. சிம்ம வாசல் வழியாக கோயிலுக்குள் செல்லலாம். கருவறையில் ஷாலிகிராமத்தால் ஆன பத்ரிநாராயணர் சிலை உள்ளது. கோயிலைச் சுற்றி 15 மற்ற சிலைகளும் வழிபடப்படுகின்றன. யாத்திரை. பத்ரிநாத் கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பஞ்ச பத்ரி கோயில்களில் ஒன்றாகும். பத்ரி விஷால் பத்ரிநாத் கோயில், யோக்தியான் பத்ரி, பவிஷ்ய பத்ரி, விருத்தா பத்ரி மற்றும் ஆதி பத்ரி ஆகியவை இதில் அடங்கும். இந்த 5 கோயில்களுடன் லக்ஷ்மிவன் பத்ரி மற்றும் நரசிம்ம பத்ரி ஆகிய 2 கோயில்களும் சேர்ந்தால் இந்த குழு சப்த பத்ரி என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து கோவில்களும் மத முக்கியத்துவம் மற்றும் வரலாற்று தொன்மை கொண்டவை. மேலும் பத்ரிநாத் கோவிலுடன் இந்த கோவில்களும் பரந்த யாத்திரை பாதையை வழங்குகின்றன. பத்ரிநாத் கோவில் வருடத்தில் 6 மாதங்கள் திறந்திருக்கும். அட்சய திருதியை மற்றும் கார்த்திகை பூர்ணிமாவின் படி திறப்பு மற்றும் இறுதி தேதிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஏப்ரல் பிற்பகுதியில் இருந்து நவம்பர் தொடக்கத்தில் யாத்ரீகர்கள் வருகை தரும் நேரம். இந்த நேரத்தில் கோவிலில் பல்வேறு சடங்குகள் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. முக்கிய சடங்குகளில் பத்ரிவிஷாலின் சிருங்கர் ஆரத்தி, தினசரி பூஜை மற்றும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் மகாபிஷேக் ஆகியவை அடங்கும். பத்ரிநாத் கோவிலுக்கு பயணம் செய்வது கடினமானது, ஏனெனில் இது உயரமான இடத்தில் அமைந்துள்ளது மற்றும் அதை அடைவதற்கான பாதை மலைப்பாங்கானது மற்றும் வளைந்து செல்கிறது. யாத்ரீகர்கள் ரிஷிகேஷிலிருந்து 294 கிலோமீட்டர் பயணித்து இங்கு செல்ல வேண்டும். இந்த பயணத்தின் போது பல பக்தர்கள் பல்வேறு இடங்களில் நின்று இயற்கை அழகை ரசிக்கின்றனர். தற்போது கோவிலுக்கு போக்குவரத்தை எளிதாக்க சார் தாம் மகாமார்க் மற்றும் சார் தாம் இரயில்வே போன்ற பல திட்டங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. பத்ரிநாத் கோவிலில் வழிபடும் முறை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கோவிலின் தலைமை பூசாரி ராவல் என்று அழைக்கப்படுபவர் தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நம்பூதிரி பிராமணர். கோயிலின் நிர்வாகத்திற்காக 17 பேர் கொண்ட குழு உத்தரகாண்ட் அரசால் பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த குழு பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோவில்களை நிர்வகிக்கிறது. கோவிலின் நிர்வாகம், செயல்பாடு மற்றும் சமயச் செயல்பாடுகள் இந்த குழுவின் மேற்பார்வையில் உள்ளன. பத்ரிநாத் கோவிலின் மத, கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த கோவில் இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களுக்கும் நம்பிக்கை மற்றும் மரியாதைக்குரிய மையமாக உள்ளது. இங்குள்ள இயற்கை அழகு, மதச்சூழல் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் யாத்ரீகர்களுக்கு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது. பத்ரிநாத் கோவிலின் மத முக்கியத்துவத்தை மனதில் வைத்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். பத்ரிநாத் விஜயம் என்பது ஒரு மத கண்ணோட்டத்தில் மட்டும் முக்கியமானது அல்ல, ஆனால் அது ஆன்மாவின் அமைதியையும் ஆன்மீக அனுபவத்திற்கான தனித்துவமான வாய்ப்பையும் வழங்குகிறது. இங்கு வரும் யாத்ரீகர்கள் கங்கை நதியின் புனித நீரில் ஸ்நானம் செய்கிறார்கள், இது அனைத்து பாவங்களையும் அழிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆற்றின் நீர் மிகவும் குளிர்ச்சியாகவும் தெளிவாகவும் உள்ளது, இது குளித்த பிறகு ஒரு புத்துணர்ச்சியை அளிக்கிறது. கோயிலைச் சுற்றியுள்ள பகுதியில் பல மத மற்றும் சுற்றுலா தலங்கள் உள்ளன, அவை பயணிகளை இழுக்கும் மையமாக உள்ளன. சில முக்கிய தலங்கள். 1. தப் குண்ட், இது பத்ரிநாத் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள சுடுநீர் ஆதாரமாகும். பக்தர்கள் இங்கு நீராடிவிட்டு கோயிலுக்குள் நுழைகின்றனர். இந்த நீர் மருத்துவ குணங்கள் கொண்டதாக நம்பப்படுகிறது மற்றும் பல்வேறு தோல் நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. 2. நீலகண்ட மலை, இந்த மலை பத்ரிநாத் கோயிலுக்கு பின்னால் அமைந்துள்ளது மற்றும் அதன் உயரம் தோராயமாக 6596 மீட்டர். சிவபெருமானின் இருப்பிடமாக கருதப்படும் இந்த மலை அதன் பிரம்மாண்டமும் தெய்வீகமும் பயணிகளை மெய்சிலிர்க்க வைக்கிறது. 3. நாரக்குண்ட், இது பத்ரிநாத் சிலை வெளியே எடுக்கப்பட்ட ஒரு புனித நீர்த்தேக்கம். அலக்நந்தா ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த குளம் மத முக்கியத்துவம் வாய்ந்தது. 4. மானா கிராமம், இந்தியா மற்றும் திபெத்தின் எல்லையில் அமைந்துள்ள இந்த கிராமம் இந்தியாவின் கடைசி கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. மானா கிராமத்தில் வியாஸ் குகை, கணேஷ் குகை மற்றும் சரஸ்வதி நதியின் தோற்றம் போன்ற பல வரலாற்று மற்றும் புராண தலங்கள் உள்ளன. 5. வசுதாரா, இது பத்ரிநாத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகிய நீர்வீழ்ச்சியாகும். வாசு ஓடையின் நீரோடை புனிதமானது மற்றும் தூய்மையானது என்றும் அதை பார்க்கும் அனுபவம் தனித்துவமானது என்றும் நம்பப்படுகிறது. பத்ரிநாத் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை அனுபவிப்பதும் ஒரு முக்கிய பகுதியாகும். இங்குள்ள உள்ளூர் மக்கள் விருந்தோம்பலில் நம்பிக்கை கொண்டுள்ளனர் மற்றும் பக்தர்களை அன்புடன் வரவேற்கின்றனர்.
இங்குள்ள நாட்டுப்புற நடனம், இசை மற்றும் பாரம்பரிய உணவுகள் யாத்ரீகர்களை இழுக்கும் மையமாக உள்ளது. இறுதியில், பத்ரிநாத் கோயிலுக்குச் செல்வது ஒரு மத பயணம் மட்டுமல்ல, அது ஆன்மீக மற்றும் கலாச்சார அனுபவத்தையும் வழங்குகிறது. இந்த பயணத்தின் மூலம் யாத்ரீகர்கள் தங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல், இயற்கை அழகையும் அமைதியான சூழலையும் அனுபவிக்கிறார்கள். பத்ரிநாத் பயணம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவமாக மாறும். இது ஒவ்வொரு இந்துவின் வாழ்விலும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. பத்ரிநாத் பயணத்தின் போது யாத்ரீகர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். ஆனால் அவர்களின் நம்பிக்கையும் பக்தியும் பயணத்தை முடிக்க உதவுகின்றன. பயணத்தின் போது ஏற்படும் சிரமங்கள், உயர பிரச்சனைகள், குளிர் காலநிலை மற்றும் கடினமான சாலைகள் போன்றவை யாத்ரீகர்கள் அனைவருக்கும் சவாலாக இருக்கும். இந்த சிரமங்கள் இருந்தபோதிலும், பத்ரிநாத் பயணம் என்பது வாழ்நாளில் ஒருமுறையாவது மேற்கொள்ள வேண்டிய ஆத்மார்த்தமான மற்றும் ஆன்மீக பயணமாகும். பத்ரிநாத் யாத்திரைக்கான தயாரிப்பு. பத்ரிநாத் யாத்திரை செல்வதற்கு முன் சில முக்கியமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். 1. உடல்நலம் சோதனை. அதிக உயரத்தில் பயணம் செய்யும் போது உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே, பயணத்திற்கு முன் முழு சுகாதார பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். 2. பொருத்தமான ஆடைகள். பத்ரிநாத்தில் மிகவும் குளிரான காலநிலை இருப்பதால், ஜாக்கெட்டுகள், ஸ்வெட்டர்கள், கம்பளி தொப்பிகள், கையுறைகள் மற்றும் காலுறைகள் போன்ற சூடான ஆடைகளை எடுத்துச் செல்ல வேண்டும். 3. மருந்துகள் மற்றும் முதலுதவி பெட்டி. பயணத்தின் போது ஏற்படும் உடல்நலப் பிரச்சனைகளுக்கான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் முதலுதவி பெட்டியை எடுத்துச் செல்வது முக்கியம். 4. தண்ணீர் மற்றும் உணவு. பயணத்தின் போது போதுமான அளவு குடிநீர் மற்றும் உலர் பழங்கள், பிஸ்கட்கள் மற்றும் சாக்லேட்கள் போன்ற லேசான உணவுகளை எடுத்துச் செல்ல வேண்டும். 5. பயண திட்டமிடல். பத்ரிநாத் பயணத்தை திட்டமிடுவதற்கு முன், பாதை மற்றும் வானிலை பற்றிய தகவல்களை பெறுவது முக்கியம். பத்ரிநாத் பயணத்தின் சுற்றுச்சூழல் பாதிப்பு. பத்ரிநாத் பயணத்தின் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதும் முக்கியம். இயற்கை அழகுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு பக்தர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்காக பின்வரும் விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். 1. கழிவு மேலாண்மை. பயணத்தின் போது உருவாகும் கழிவுகளை உரிய இடத்தில் வீசி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். 2. இயற்கை வளங்களை பாதுகாத்தல். நீர், தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது அவசியம். தண்ணீரை வீணாக்கக்கூடாது, தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. 3. ஒலி மற்றும் காற்று மாசுபாடு. யாத்ரீகர்கள் சத்தம் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைக்க முயற்சிக்க வேண்டும், இதனால் இயற்கை சூழலை பாதுகாக்க முடியும். பத்ரிநாத் யாத்திரையின் ஆன்மீக பலன்கள். பத்ரிநாத் பயணம் மத ரீதியாக மட்டுமல்ல, ஆன்மீக கண்ணோட்டத்திலும் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இங்குள்ள அமைதியான மற்றும் புனிதமான சூழல் சுயபரிசோதனை மற்றும் தியானத்திற்கான வாய்ப்பை வழங்குகிறது. யாத்திரையின் போது, ஒரு நபர் தனது அன்றாட வாழ்க்கையின் சலசலப்புகளிலிருந்து விலகி, தனக்குள்ளேயே பார்த்து ஆன்மீக அமைதியை அடைய முயற்சிக்கிறார். பத்ரிநாத் யாத்திரையின் சமூக முக்கியத்துவம். பத்ரிநாத் யாத்திரையின் சமூக முக்கியத்துவமும் குறைந்ததல்ல. இந்த பயணத்தின் மூலம் மக்கள் தங்கள் குடும்பம் மற்றும் சமூக உறவுகளை வலுப்படுத்துகிறார்கள். குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் ஒன்றாக சுற்றுலா செல்வதால் அவர்களுக்கிடையே பரஸ்பர புரிதலும் பாசமும் அதிகரிக்கும். தவிர, யாத்திரையின் போது புதிய மனிதர்களைச் சந்திப்பதும் கலாச்சார பரிமாற்றமும் நடைபெறுவதால் சமுதாயத்தில் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவ உணர்வு வலுப்பெறுகிறது. முடிவுரை. பத்ரிநாத் கோயிலுக்குச் செல்வது மத நம்பிக்கையை ஆழப்படுத்துவது மட்டுமல்லாமல், முழுமையான மற்றும் செழுமையான அனுபவத்தையும் வழங்குகிறது. இந்த பயணம் ஒரு நபரை உடல், மன மற்றும் ஆன்மீக மட்டத்தில் மேம்படுத்துகிறது. பத்ரிநாத்தின் தனித்துவமான இயற்கை அழகு, அதன் புனிதமான சூழல் மற்றும் அதன் மத மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் ஆகியவை ஒவ்வொரு யாத்ரீகரின் வாழ்க்கையிலும் அழியாத அடையாளத்தை விட்டுச் செல்கின்றன. இவ்வாறு, பத்ரிநாத் பயணம் என்பது ஒவ்வொரு இந்துவின் வாழ்விலும் தனி இடத்தை பிடிக்கும் பயணமாகும். இந்த பயணம் ஒரு நபரின் மதத்தையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல், அவரது ஆன்மாவுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது.